வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எம்டி சாரோட பெயில் இப்போது கிடச்சிருக்கு. ஸோ எல்லோரும் அதை ஒரு தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இன்றைக்கி எம்டி சார் பேச போகிறாரு, ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட போகிறாரு, எல்லோரும் காத்துட்ருங்க அப்படின்லாம் மெசேஜ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இதில் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம், அதுக்கு எம்டி சார் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் எம்டி சாருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலே காத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, இது வரைக்கும் அந்த பேமெண்ட் பற்றின விஷயம் பேசும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்டி சார் வெளியில் வந்தார்னா அதுக்கு உண்டான பதில் சொல்லுவார், அதனால் எல்லோரும் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எம்டி சார் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பேமெண்ட்டுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மக்களோட மனதில் இருக்கும். ஸோ அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எம்டி சார் வீடியோ போட போகிறாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது பேமெண்ட் பற்றி அவர் என்ன சொல்ல போகிறாரு, அடுத்த அப்கிரேடேஷன் கம்பெனியில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிளானில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு கம்பெனி திரும்ப ரன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் இன்றைக்கி வீடியோ போடுவார், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய தகவல் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். இந்த கேஸ் முழுசாக முடியல, பெயில் கிடச்சிருக்கு. பட் அந்த பெயில் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம உடனே வீடியோ போடலாமா, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். மேபி கண்டிஷனல் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இதில் கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணக்கூடாது. வேறு விஷயங்கள் அதாவது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை கண்டிப்பாக ஒபே பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பெயில் கண்டினியூ ஆகும். சப்போஸ் அந்த ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இது வரைக்கும் ரிப்போர்ட்டு நமக்கு தெரியல, அந்த பெயில் ரிப்போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது, இன்றைக்கி உடனே வீடியோ போடுவார், பேமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன தகவல்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவர் வீடியோ போடுவாரா போட மாட்டாரா அப்படிங்கிற விஷயமே கண்டிப்பாக தெரியும். மேபி என்னோடய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இமீடியட்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் அது என்னங்கிறது தெரியல. அந்த பெயில் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நாம் என்னங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் இது மைவி3 உறுப்பினர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள். எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சந்தோஷமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இதை நம்பி நிறைய பேர் என்னோடய நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாம் இப்போ அந்த பெயில் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்து அது என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.